எடுத்து எடுத்து வாயில இருந்து எடுத்து அந்த ஃபீமேல் இந்த ஃபீமேல் குட்டிக்கெல்லாம் விட்டு அதை சாப்பிடும். அதுக்கப்புறம் தான் இந்த ஆணால சாப்பிட முடியும். ஓகே, அடுத்தது இப்ப பேர்டிங். இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பாக்குறது, அப்புறம் இந்த பேர்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பிஹேவியர் எல்லாம் பாக்குறது வந்து என்னன்னா பேர்ட் வாட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேர்ட் வாட்சிங் சொன்ன மாதிரி காட்டுக்குள்ள அங்கெல்லாம் போய் பார்க்க தேவையே இல்லை. நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா வீட்டுல இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம முன்னாடில பார்த்தோம்ல எவ்வளவு பேர்ட்ஸ் பார்த்தோம். அது இல்லாம குயில், உங்களுக்கு தெரியும் பூ பூன்னு கத்தோம்ல அந்த குயில். அப்புறமா வந்துட்டு இந்தியன் ரோலர்னு ஒரு பேர்ட் இருக்கு. அது நான் சொன்னது இல்லாம இத்தனை பேர்ட்ஸ் நம்ம வீட்டு பக்கம் பார்க்கலாம். அதெல்லாமும் பார்க்கலாம். நம்ம வீட்டு பக்கத்துலயே நம்ம மொட்டை மாடியோ இல்ல நம்ம ஸ்ட்ரீட்லயோ நம்ம போயிட்டு ஒரு 1 hour ஒரு half an hour ஒரு 5 days ஸ்பெண்ட் பண்ணோம்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்த்துடலாம். அது என்னென்னலாம் பண்ணுதுன்னு கூட பார்க்கலாம். இப்ப நம்ம காக்கா பார்த்தோம். இந்த காக்கா என்ன பண்ணும்? அந்த காக்காவோட முக்கியமான விஷயம் வந்துட்டு அது பண்ணுவோம். நம்மளால வல்ச்சர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதெல்லாம் வந்துட்டு காட்டுக்குள்ள என்ன பண்ணும் தெரியுமா? செத்து போன இப்போ ஒரு யானையும் செத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த காட்டுக்குள்ள அப்படியே 5-6 நாள் இருந்துச்சுன்னா கெட்டு போய் அது டிசீஸ் பரவி எல்லா உயிரினுக்கும் டிசீஸ் வந்துடும். அது அந்த செத்து போனதுல சாப்பிட்டு அந்த இடத்த கிளீனா வச்சுக்குது. இப்போ நம்மளோட சிட்டிக்குள்ள எல்லாம் இப்ப சென்னை வச்சுக்கோங்க, கோயம்புத்தூர் வச்சுக்கோங்க, இல்ல மதுரை எங்கேயாச்சும் வச்சுக்கோங்க, இங்கெல்லாம் வல்ச்சர் வருமா? வராது. அப்போ ஒரு பூனையோ நாயோ இல்ல ஒரு எலியோ செத்து போயிடுச்சு, 4-5 நாள் ரோட்லயே கலந்துச்சுன்னா நம்மளுக்கே டிசீஸ் வந்துடும். கொரோனா மாதிரி நிறைய டிசீஸ் எல்லாம் வந்து கொரோனா இந்த மாதிரி வேற டிசீஸ் எல்லாம் அந்த செத்து போன உயிரினத்துல இருந்து நம்மளுக்கு வந்து நம்மளை தாக்கி அது மத்தவங்க ஸ்ப்ரெட் ஆகி அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். இதை யார் தடுக்கிறா? அது செத்து போன 2-3 நாளே அந்த காக்கால நம்ம ஏரியால இருந்து அது வந்து சாப்பிட்டுரும். சாப்பிட்டுட்டா அதை நம்மள காப்பாத்திடுது. நம்ம உயிரினோ நம்மளோட ஹியூமன்ஸ் எல்லாம் அதை வந்து காப்பாத்திட்டு இருக்கு. இப்ப எவ்வளவோ விஷயம் வந்துட்டு அடிபட்டு செத்து போகுது. அதெல்லாம் யாராவது உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்களா? முடியாது. அவங்களுக்கும் நோய் வந்துடும். அத கிளீன் பண்றது இந்த காக்கா மட்டும்தான். காக்கா எவ்வளவு முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு போர்டும் என்னென்ன முக்கியமான வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு நம்ம வீட்டுல இருந்தே நோட் பண்ணலாம். நம்ம வீட்டுல இருந்தே இதெல்லாம் வந்துட்டு பார்க்கலாம். நம்ம வெளிய வாசல் போயிட்டு அங்க இருந்து பார்க்கலாம். இதெல்லாமே வந்துட்டு நம்ம அங்க இருந்தே நோட் பண்ணலாம். அப்புறம் இன்னொன்னு, நான் இந்த இதுல வாட்டர் பேர்ட்ஸ் பத்தி சுத்தமா சொல்லல. ஜஸ்ட் நான் ரொம்ப பேர்ட்ஸ் பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கல. இந்த வாட்டர் பேர்ட்ஸ் எல்லாம் நான் ஆரம்பிச்சு ரொம்ப நிறைய இருக்கு. அது சிட்டிக்குள்ள அதெல்லாம் அவ்வளவா போல. அதை ஸ்டார்ட் பண்ணா அதுக்கு வந்துட்டு அந்த மண்ணு இருக்கும்ல, அந்த கரை, அதுல நிறைய பூச்சி எல்லாம் குட்டி குட்டியா உள்ள எல்லாம் பூச்சி எல்லாம் பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் சாப்பிடறதுக்கு பேர்ட்ஸ் வரும். அதெல்லாம் சாப்பிடறதுக்கு நிறைய பேர்ட்ஸ் அந்த தண்ணியில மீன் பிடிக்கிறதுக்கு நாங்க மீன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வெறுமே ஒரு குட்டை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க வீட்டு பக்கத்துல ஒரு தண்ணி இருந்துச்சு, அதுல புல் வந்திருக்குன்னா ஒயிட் பிரஸ்டட் வாட்டர் ஹென் வந்துடும். எங்க இருந்து வருதுன்னே தெரியாது, அது வந்துடும். அங்க வந்துட்டு அதுக்கு ஒயிட் பிரஸ்டட் வாட்டர் ஹென் எப்படி இருக்கும்னா பின்னால பிரவுன் கலர்ல இருக்கும், இங்க இருந்து இங்க எல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கும். அதுவும் ஒரு ரொம்ப அழகா இருக்கும். நல்லா நம்ம நோட் பண்ணோம்னா நம்ம இருக்கிற ஏரியாவுக்கே ஏத்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ் அதுக்கேத்த மாதிரியே வரும். திடீர்னு பார்த்தா பிளாக் கைட் கூட்டமா பறந்துட்டு இருக்கோம். அதுல நடுவுல ஒரு பிராமி கைட் பறந்துட்டு இருக்கும். பிராமி கைட் எப்படி இருக்கும்னா அது இங்க வந்து ஒயிட் கலர்ல இருக்கும், கிருஷ்ண பருந்துன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு இங்கெல்லாம் பிரவுன் கலர்ல இருக்கும். அது வந்துட்டு நடுவுல பறந்துட்டு இருக்கும். பிளாக் கைட் கூட்டத்துல ஒரே ஒரு பிராமி கைட் மட்டும் பறந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம வந்துட்டு இந்த பேர்ட்ஸ் பார்க்க நோட் பண்ணலாம். அது கூட டிராவல் பண்ணும்போது அது நம்ம கூட டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இவ்வளவு பேர்ட்ஸ் பார்க்கணும், நிறைய நான் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம கத்துக்கிறோம், பேர்ட்ஸ் பார்க்கறோம் அப்படின்னு வச்சுக்கலாம்.
அதுல என்ன இந்த பேர்ட்ஸ்னால என்ன யூஸ் இருக்கு இந்த ஈகோசிஸ்டம்க்கு, நம்மளோட இடத்துக்கு? இப்ப காக்கா மாதிரி எல்லா பேர்ட்ஸுக்கும் என்னென்ன யூஸ் இருக்குன்னா, ஒரு பேர்ட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் யூஸ் இருக்கு. ஆனா மோஸ்டா இந்த பேர்ட்ஸ்னால இந்த பூச்சி கண்ட்ரோல் ஆகுது ரொம்ப. இப்போ பூச்சி நிறைய இருக்கு நம்ம உலகத்துல, நிறைய எவ்வளவு கணக்கு சொல்ல முடியாது, அவ்வளவு நிறைய இருக்கு. அவ்வளவு நிறைய இருக்கும்போது இந்த பேர்ட்ஸ் எல்லாம் அந்த பூச்சியை சாப்பிட்டு அதை கம்மி பண்ணுது. டிராங்கோன்னு ஒரு பேர்டு இருக்கு, பிளாக் டிராங்கோன்னு சொல்லிட்டு. அந்த பேர்டு என்ன பண்ணும்னா, ஒரு வயல் உட்காந்துட்டு இருக்கோம். நீங்க எப்பயாவது அந்த வில்லேஜ்க்கு இல்ல இந்த கொரோனா முடிச்சதுக்கு அப்புறம் உங்க நேட்டிவ் வில்லேஜ்ல இருக்கிறவங்க எல்லாம் அங்க பாத்தீங்கன்னா வயர்ல இல்ல ஒரு மரத்திலேயே எங்கேயாவது உட்காந்துட்டு இருக்கோம், அது பாட்டு உட்காந்துட்டு இருக்கோம். டக்குனு கீழே வந்து ஒரு பூச்சியை பிடிச்சி திருப்பி மேல போயிடும், அது சாப்பிட்டுரும். திருப்பி கீழே வந்து ஒரு பூச்சி பிடிச்சி மேல போயிடும். அதே ஒரு ½ an hour அதே ரொட்டீனா பண்ணிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் ஃபுல்லா இந்த வேலையே அது பண்ணிட்டு இருந்துச்சுன்னா எத்தனை பூச்சி சாப்பிடும்னு நினைச்சு பாருங்க. அப்போ அந்த டிராங்கோவே இல்ல. அப்ப அந்த பூச்சி எல்லாம் என்ன ஆகுது, அப்படியே பெருகி அப்படியே ஃபுல்லா பூச்சி ஆயிடும். அந்த மாதிரி நிறைய பூச்சியை தான் சாப்பிடுது. பீ ஈட்டர்னு ஒரு பேர்டு இருக்கு. அந்த பேர்டு பீஸ் மட்டும் இல்ல, எல்லா பூச்சியையும், பீட்டில்ஸ், வண்டு எல்லாத்தையும் புடிச்சு சாப்பிடும். இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் இதுல எல்லாம் வந்து முக்கியத்துவம் இருக்குது. சரி, சில பேர்ட்ஸ் இந்த பச்சைக்கிளி இருக்கு, இப்போ வேற பேர்ட்ஸ் எல்லாம் பழம்லாம் சாப்பிடுது, இதுல பூச்சி சாப்பிடுறது இல்லையே, அது என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அதோட அந்த கொட்டை இருக்குல்ல, அந்த கொட்டை அதோட எக்ஸ்கிரீட் வழியா வந்து அது ஒரு மரமா முளைக்குமா. இப்ப எங்கேயோ காட்டுக்குள்ள போய் நம்மளே போயிட்டு இது விதை வச்சு மரத்தை நடுறோமா? இல்ல. இப்ப நம்ம எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, ஹியூமன்ல இருக்கிறதுக்கு முன்னாடி எப்படி காட்டு உருவாச்சு? இதே மாதிரிதான். இப்போ டோடோ பறவைன்னு ஒண்ணு இருந்துச்சான், அது இப்ப இல்ல, இப்ப எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு. அது வந்து உலகத்துல இல்ல, இப்ப எந்த இடத்துலயுமே இல்ல. அது வந்து எக்ஸ்டென்ட் ஆனதுனால அது என்ன ஒரு பாதிப்பு? எக்ஸ்டென்ட் ஆனதுனால நம்ம ஒரு பறவை எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், ஒரு பறவை எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சுன்னு யோசிக்கவே கூடாது. ஒரு பறவை எக்ஸ்டென்ட் ஆனதுனால, அந்த பறவை எக்ஸ்டென்ட் ஆனதுனால என்ன நடந்துச்சுன்னா, அது சார்ந்து ஒரு மரம் இருந்துச்சா, அது அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. அந்த மரம், அந்த மரத்துல ஒரு ஃப்ரூட்டை தான் இந்த டோடோ பறவை சாப்பிடுமா. அதுல இருக்கிற கொட்டை ரொம்ப ஹார்டா இருக்குமா, அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதோட வயிறு அதுக்குள்ள எல்லாம் போயிட்டு அது வெளியே வரும்போது அப்புறம் தான் அது மரம் வளைக்குமா. வேற எந்த வழியுமே இல்லை அது அந்த மரம் முளைக்கிறதுக்கு. இந்த மாதிரி எந்த பறவை, ஒரு பறவை எக்ஸ்டென்ட் ஆனாலும் அதை சார்ந்து இருக்கிற எத்தனையோ ஒரு சைடு எஃபெக்ட் வந்துடும். இந்த ஒரு இது வந்துட்டு போச்சுன்னா இந்த இதுவும் வந்துட்டு போடும். இல்ல இது வந்து அதிகமாயிடும், பூச்சி சாப்பிடுறதுனா அந்த பூச்சி வந்து அதிகமாயிடும். அந்த மாதிரி சைடு எஃபெக்ட் இருந்துட்டே இருக்கும். இப்ப இந்த பறவை மட்டும் போதுன்னா பறவை மட்டும் எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அவ்வளவு பெரிய நம்மளுக்கு பாதிப்பு தரும். சோ இதனாலதான் நம்ம வந்துட்டு பறவைகளை நோட் பண்ணணும், அப்புறம் பார்க்கணும், அது என்ன பண்ணுது, அதோட பிஹேவியர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நல்லா நோட் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த போட்டோல இருக்கிறது என்ன பேர்டுனா, அது ஒரு ஃபிளமிங்கோ. இந்த ஃபிளமிங்கோ வந்துட்டு நீர்நிலத்துல எல்லாம் பார்க்கலாம். மோஸ்டா சென்னையில நிறைய மைக்ரேஷன் ஆகும். இது வந்துட்டு சென்னையில ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கரணை மார்ஷ்லாண்டுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல ஒரு டைம்ல வந்துட்டு பின்னாடி ஃபுல்லா அதுவே இருக்கும், பிங்க் கலர்ல இருக்கும், பின்னாடி எல்லாம் பாக்குறதுக்கு செமையா இருக்கும். சரி, இந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அதாவது எத்திக்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் எத்திக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பேர்டிங் வந்து வீட்லயே பண்ணும்போது பிரச்சனை இருக்காது. இப்போ நீங்க வீட்டுல பண்ணிட்டீங்க, ஏதாவது காட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, நீங்க போகும்போது அங்க என்ன கலர் ட்ரெஸ் போடணும்னா கிரீன் இல்ல லைக் ப்ரௌன், கிரே, பிளாக் அந்த மாதிரி. ஏன் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும்? நான் முன்னாடியே சொன்னேன்ல கேமஃப்ளேஜ்னு ஒண்ணு இருக்குன்னு. இப்ப பிரெடேட்டர்ஸ் எல்லாம் கேமஃப்ளேஜ். இப்போ நம்ம ஒரு பேர்டை பாக்குறோம்னா அதை துரத்தி விடக்கூடாதுல்ல. நம்ம பேர்டை பார்த்துட்டு போட்டோ எடுத்துட்டு இல்ல பார்த்துட்டு அதை துரத்தி விட்டுற கூடாதுல்ல. அது வந்து நம்மளை பார்த்து பயப்படக்கூடாதுல்ல, அதுவும் பாவம் தானே. அதனால
நம்ம வந்துட்டு அதுக்கே தெரியாத மாதிரி ஒரு கலர் ட்ரெஸ் போட்டுக்கணும். இப்ப காடு எல்லாம் என்ன கலர்ல இருக்கு, பிரவுன் அண்ட் கிரீன்ல இருக்கும்ல, அப்ப நம்ம அந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டா அந்த பறவைக்கு தெரியாது, அப்ப அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். சோ இந்த இதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நீங்க வந்துட்டு black kite is not black அப்படின்னா கொஸ்டின்ல ஒரு பையன் கேட்டுட்டு இருக்கான், இன்னொரு பையனை இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இவங்க சண்டை போடுவாங்க கண்டிப்பா. இப்போ காட்டுக்குள்ள போயிட்டு நீங்க சண்டை போடுறீங்க, அதனால பக்கத்துல இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாம் பறந்துடும், இல்ல அனிமல்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அட்டாக் பண்ண வரலாம், இல்ல அது ஓடி போயிடலாம், அந்த மாதிரி நிறைய விஷயம் நடக்கும்ல. அந்த மாதிரி உங்களுக்கு தேவையில்லை அது. அதனால போயிட்டு அங்க இடத்த போயிட்டு இந்த மாதிரி இரிட்டேட் பண்றவங்கள கூட்டு போக கூடாது, நம்மளுக்கு செட் ஆகுறவங்களதான் கூட்டு போகணும். அப்புறம் இந்த சைடு வந்துட்டு என்ன காட்டுறாங்கன்னா ராக்கெட் டெயில்ன்றாங்க. ஆக்சுவலி ஒரு பேர் வந்துட்டு நம்ம நல்லா ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்புறம் கண்டுபிடிக்கணும். இது ராக்கெட் டெயில்ன்றாங்கல்ல, ராக்கெட் டெயில்ன்றாங்க. ஆக்சுவலி அதோட வால் இதுல கொடுத்திருக்க மாதிரி வால் நீளமா துடுப்பு மாதிரி இருக்குமா. துடுப்பு அதுக்கு இங்க நீளமா இருக்கும், அப்புறம் கீழே வந்து இப்படி இருக்கும். அதுதான் துடுப்பு. நம்ம போட்டுக்குள்ள இப்படி பண்ணதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கும் அதே மாதிரி ராக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இருக்குமா. சோ இவன் வந்து என்ன பண்றான், அதை கை காட்டி ராக்கெட் எழுறாங்கோ அப்படின்னா அது என்ன பண்ணும், ஐயோ நம்ம ஏதோ பண்ண போறாங்க அப்படின்ட்டு அப்படியே ஓடி போகாத பறந்து போயிடும். சோ அந்த மாதிரி அது பறந்து போகிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்படி கை காட்டி ஐயோ அங்க பாருங்க ஒரு பேர்டு, இங்க பாருங்க ஒரு பேர்டு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதை வந்துட்டு கரெக்டா அமைதியா அதை பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டு அதை வந்துட்டு துரத்தி விடுற அளவுக்கு நம்ம பண்ணாம, இப்போ இப்படி ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம். நம்ம முன்னாடி ஒரு பெரிய கிளாக் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இல்ல 12 o'clockனா அங்க, இப்போ 1 o'clockனா இங்க, அந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அந்த பேர்டோட டைரக்ஷன் சொல்லலாம். இப்போ பக்கத்துல ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு பேர்டு எங்க, அங்க ஒரு பச்சைக்கிளி உட்கார்ந்துட்டு இருக்கு, இல்ல ஒரு காக்கா உட்கார்ந்துட்டு இருக்கு, எங்க நீங்க சொல்லணும் அப்படின்னா 12 o'clock டைரக்ஷன்ல இருக்கு. அதாவது அவங்க இப்படி ஸ்ட்ரைட்டா பார்ப்பாங்க. ஒரு பெரிய கிளாக் இருக்கு, அங்க வந்து 12 o'clockனா அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துடணும். கையை காட்டினா அது ஒரே அளவுக்கு பறந்து போயிடும். இங்க கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மலபார் ட்ரோகான்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு இருக்கு. அந்த பேர்டு வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். ரொம்ப அழகான பேர்டு. அது வந்துட்டு பார்க்க பொம்மை மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகா இருக்கும். அது நம்மளால இதுல மட்டும் பார்க்க முடியாது, நம்மளோட சிட்டிஸ் வில்லேஜஸ் எல்லாம் பார்க்க முடியாது. காட்டுக்குள்ள இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும் தான் பார்க்க முடியும். வெஸ்டர்ன் காட்ஸ் எங்க இருக்குன்னா இந்த கேரளா, அங்க ஒரு தொடர் மலை, குஜராத் வரைக்கும் தொடர்ச்சியான மலை வந்து வெஸ்டர்ன் காட்ஸ். அங்க ஒரு மலையோட இருக்கு. அதாவது நிறைய பேர்ட்ஸ், நிறைய உயிரினங்கள் அங்க இருக்கு. இந்த ஊட்டி எல்லாம் பாக்குறோம்ல, அது கூட வந்து நம்மளுக்கு இதுதான் வெஸ்டர்ன் காட்ஸ் தான். அங்க காடா இருந்துச்சு, அப்படி ஒரு காடு. அது அங்க மட்டும்தான் இந்த மலபார் ட்ரோகான் நம்மளால பார்க்க முடியும். இப்ப என்ன ஆகுது, அதெல்லாம் வந்து வெட்டுறாங்க, மரம் வெட்டுறாங்க, இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வராங்க, மைனிங், அதாவது இங்க இருந்து கோல்டு எடுக்கணும், சில்வர் எடுக்கணும், அது உள்ள இருந்து தோண்டி எடுக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வராங்க. அப்புறம் டீ பிளான்டேஷன் போட டீ உருவாக்கணும். இப்ப ஊட்டி போகும்போதெல்லாம் நம்மளா பார்த்துப்போம், ஃபுல்லா டீயா இருக்கும், அழகா இருக்கும். ஆனா அது பாக்குறதுக்கு மட்டும்தான் அழகா இருக்கும். அது நம்ம டீ குடிக்கிறது தவிர யூஸுமே அதுக்கு இல்ல. ஏன்னா அது கிரீன் டெசர்ட்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து ஒரு அந்த பழமோ அது வந்து லீஃபோ எந்த உயிரினத்துக்கும் அது யூஸ் ஆகாது, அது கேமஃப்ளேஜ் ஆகுறதுக்கும் யூஸ் ஆகாது. அங்க நடுவுல ஒரு யானை வந்து நின்றுச்சுன்னா எப்படி நல்லா தெரியும். இப்ப காட்டுக்குள்ள ஒரு யானை நின்றுச்சுன்னா தெரியவே தெரியாது. இப்ப யானை பரவாயில்ல, ஏதாவது ஒரு சின்ன உயிரினம், இப்போ ஒரு புலி வந்து அதை ஏதாவது ஒண்ணு அட்டாக் பண்ணுதுன்னா அது கேமஃப்ளேஜ் ஆகணும்ல, அது காடு வேணும்ல, அதுக்கும் முடியாது. இந்த மாதிரி நிறைய இது டீஃபாரஸ்டேஷன் தான் ஆயிட்டு இருக்கு. மரத்தெல்லாம் வெட்டி மற்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இந்த மலபார் ட்ரோகானும் கம்மி ஆயிட்டே வருது. இப்போ அதுக்கு வாழை இடம் இல்லைன்னா அது என்ன பண்ணும், அது வந்து சொல்லுது. நாங்க எங்க பேராலேயே இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம்னா ட்ரோ கோயிங், அதாவது எங்க ஏரியா வந்து போயிட்டு இருக்கு, திருப்பி ட்ரோ கோயிங். இப்போ ட்ரோ கான்னா அதோட பாஸ்ட் போயிடுச்சு, இதுக்கு மேல வராது, போயிடுச்சு. அவங்க பேரை வச்சு ஏரியா எப்படி டிஸ்கிரைப் பண்ணிடுச்சான். இந்த மாதிரி
மாதிரி எவ்வளவோ பிக்சர்ஸ் வச்சு இந்த காமிக்ஸ்ல வந்து கார்ட்டூன்ஸ்ல எல்லாம் வந்துட்டு கிரீன் ஹியூமன் சொல்லிட்டு ஒருத்தவங்க செய்யறாங்க. ஒரு வெப்சைட் அதுல வந்துட்டு இதெல்லாம் செய்யறாங்க. அதுல இருந்துட்டு தான் நான் இதெல்லாம் எடுத்து போட்டேன். அங்க வந்து நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும். அதுல இருந்து இந்த மாதிரி நிறைய கத்துக்கலாம். அப்புறம் இதுவும் ரொம்ப ஜாலியா இருக்கும். பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப காமெடியா இருக்குல்ல, காமெடியா இருக்கும், அப்புறம் ஜாலியாவும் இருக்கும், நிறைய கத்துக்கவும் செய்யலாம். ஓகே, அப்புறம் நான் இன்னொன்னு ஒண்ணு மட்டும் இந்த இதுல வந்துட்டு சொல்லணும். அது என்னன்னா மைக்ரேஷன். எங்கெங்கோ உலகத்துல இருந்து பனி பெய்யற இடத்துல இருந்து ஃபாரின்ல இருந்துலாம் இங்க பேர்ட்ஸ் வருதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எதுக்கு வருது? நம்ம வருது இப்போ இங்கிருந்தோ இங்க வருது, அதுதான் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்கு வருதுன்னா ஃபுட்டை தேடி வருது. ஏன் ஃபுட் கிடைக்காதா இவ்வளவு நாள் இருந்துச்சு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அது ஏன்னா அங்க வந்துட்டு இப்போ பனி பெய்யும். இப்போ ஃபாரின்ல எல்லாம் பனி ஐஸ் கட்டி அதெல்லாம் பார்த்துருப்போம்ல, அதெல்லாம் பனி ஐஸ் கட்டி எல்லாம் இருக்கும், ஸ்னோ மேன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்தியால அப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது. அப்ப அங்க ஃபுல்லா பனி பெஞ்சிருச்சுன்னா பூச்சி எதுவுமே வெளியே வராது. அப்ப அதுக்கு ஒரு ஃப்ளவர் இருக்காது. இப்ப நான் தேன் சிட்டு சொன்னேன்ல, அது எப்படி வந்துட்டு அது வந்துட்டு என்ன பண்ணும்? அதுக்கு எப்படி தேன் கிடைக்கும்? ஃப்ளவரே இருக்காம பூக்காது. அந்த மாதிரி எதுவுமே நடக்காது. போ அந்த பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் வாழ்றதுக்கு? அதனால அது அங்க இருந்து இந்த இந்தியாவுக்கு வந்துடும். இந்தியால மற்ற கண்ட்ரிஸும் இருக்கு இந்த மாதிரி மைக்ரேஷன் ஆகுறதுக்கு. இப்ப நம்ம கண்ட்ரி தான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோல, அதனால இந்தியாவுக்கு வந்துடும். இந்தியாவில எப்படி நம்ம கிளைமேட் ஒரு வெரி வெரி சூட்டபிள் கிளைமேட்ஸ். இங்க இருக்கிற இந்த பறவைகள்லாம் இந்த பறவைகளுக்குலாம் ரொம்ப ஜாலி. ஏன்னா இதுக்கு விண்டரே அதிகமா இல்லைல்ல, அது ஸ்னோ எல்லாம் வராது. அதாவது இதுக்கு ஃபுட் வந்து த்ரூ தி ஏர் கிடைக்கும். அந்த மாதிரி இந்த அந்த பறவைலாம் இங்க வந்துரும். இங்க வந்து ஃபுட் எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்பியும் அதோட சொந்த ஊருக்கு போயிடும். இப்ப நம்மள வெக்கேஷன் விட்டா நம்மளோட திருப்பி வந்துட்டு நம்மளோட இடத்துக்கு வந்துட்டு அதுவும் அது ஒரு நீடுக்காக வருது. அது வந்து சாப்பாட்டுக்காக அது வருது. இந்த மைக்ரேஷன்லயே நிறைய விதம் இருக்கு. லோக்கல் மைக்ரேஷன் ஒண்ணு இருக்கு. அதாவது இந்தியாக்குள்ளேயே மைக்ரேட் ஆகும். ஜாகபின் குக்கும் ஒண்ணு இருக்கா. இந்த குக்குனா இந்த கருங்குயில் புலிக்குயில் நம்ம சொல்லுவோம். லாங் மைக்ரேஷன்லாம் இருக்கு, ரொம்ப லாங் மைக்ரேஷன்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அமோர் ஃபால்கன் சொல்றாங்க. அது எங்க இருந்துன்னா இந்த சைனா அங்க இருந்து இந்த ஆப்பிரிக்கா கிட்ட வருதான். அவ்வளோ தூரம் அது பறந்து வருது. அது ரொம்ப ரேரா இந்த இடத்துக்கு கூட வரும். இது நம்ம இந்தியாவுக்குள்ள கூட வரும். ஒரு தடவை வந்து இந்த ஆப்பிரிக்கால அந்த வெள்ளம் அதனால அது அப்படியே டைவர்ட் ஆயிடுச்சு. அதுக்கு தெரியும் முன்னாடி அங்க போய் லேண்ட் ஆகணும்லாம் கிடையாது, தெரியும். அப்படியே டைவர்ட் ஆயிட்டு இந்த இந்தியா பக்கமா வந்துட்டு அது வந்துடுச்சு. இன்னொரு ஒரு மைக்ரேஷன்ல ஸ்பெஷல் பேர்டு என்னன்னா பார் ஹெடர் கூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு. பார் ஹெடர் கூஸ் அப்படின்னா பட்டை தலை வாத்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த வாத்து வந்துட்டு கூஸ் வேற, அப்புறம் வந்துட்டு டக் வேற. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது ஒரு மைக்ரேட்டரி பேர்டு தான். அது எங்க இருந்து வருது தெரியுமா? அதுவும் ஃபாரின்ல இருந்து வருது. இந்த நேபாள், பூட்டான் அந்த சைட்ல இருந்து அது வந்து வருது. ஸோ எப்படி வருது? ஹிமாலயன் மவுண்டன் இருக்குல்ல, ஹிமாலயன் மவுண்டன்ஸ், இது எவரெஸ்ட் இருக்குல்ல, அந்த ஹைட்டோட அப்படியே வந்து அதை தாண்டி, அதாவது அதுக்கு பூந்து இல்ல, அது மேல வருமா, மேல அப்படியே பறந்து வருமா. காத்தெல்லாம் வந்துட்டு நம்ம ரொம்ப தூரம் பறக்காது, ரொம்ப மேல பறக்காது அப்படிலாம் சொல்லவே முடியாது. இந்த கூஸ் எங்க நம்ம எவரெஸ்ட் வந்து மேல ஹிமாலயன் மவுண்டன்ஸ் மேல வந்து பறந்து வருது. அது எவ்வளவு தூரம், அது கிட்ட கீழெல்லாம் இல்ல, நம்ம பில்டிங் அளவுக்குலாம் இல்ல, மலை, அது பெரிய மலை, அதை தாண்டி அது வருதுன்னா அது எவ்வளோ ஹைட்டா பறந்து வருது. அது நல்லா ரொம்ப ஹைட்டா பறக்கிற பேர்ல அது ரொம்ப ஸ்பெஷல். அது இங்க இந்த சென்னை சைட்ல அங்கெல்லாம் வந்து மைக்ரேஷன். எது ரொம்ப தூரம் மைக்ரேட் ஆகும் எந்த பேர்ட் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு ஆர்டிக் டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ட். இந்த ஆர்டிக் டர்ன்
ஒரு வாட்டர் பெட். இந்த வாட்டர் பாடிஸ், இந்த குளம், இந்த பேக் வாட்டர், சீ, அந்த மாதிரி சீ ஷோர்ஸ் அங்க எல்லாம் இருக்கும். ஸோ அது எங்க இருந்து வருதுன்னா ஆர்டிக்ல வருது. நம்ம கேள்விப்பட்டிருப்போம் உலகத்துல 2 போல்ஸ் இருக்கு, அண்டார்டிகா, ஆர்டிக், நார்த் போல், சவுத் போல். அந்த 2 இடத்துல என்னென்ன கான்டினென்ட் இருக்கு? அண்டார்டிகா இருக்கு, ஆர்டிக் இருக்கு. இந்த ஆர்டிக்ல இருந்து இந்தியாவுக்கு வருதுன்னா அது எவ்வளவு தூரம்? அதுதான் லாங்கஸ்ட் மைக்ரேஷன், இருக்கிறதுலயே லாங்கஸ்ட் மைக்ரேட்டிங் சீசன். அதாவது வின்டர் தானே, அப்ப அங்கெல்லாம் குளிரா இருக்கும். ஸோ இங்க வரும்போது இங்க அளவுக்கு குளிர்மையா இருக்கும், அதாவது சர்வைவ் ஆக முடியும், உயிர் வாழ முடியும். ஸோ இங்க வந்துடும். இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி இந்த பேர்ட்ஸ் பத்தி சொல்ல ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம் எவ்வளவோ இருக்கு. இத பத்தி படிக்க எனக்கு டைமே பத்தாது. அதோட ஒரு பேர்ட் எடுத்தாலே அதோட பிஹேவியர்ஸ், அது என்ன பண்ணும், அது எப்படி இருக்கும், அந்த மாதிரி சொல்றதுக்கு அதுக்கு டைம் பத்தாது. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இருக்கு இதுல. இந்த நான் சொன்ன மாதிரி மைக்ரேஷன் பத்தி, அப்புறம் இந்த கேமஃப்ளேஜ், இந்த பேர்ட்ஸுக்கு நம்மள மாதிரி சிக்ஸ்த் சென்ஸ் இல்லைனாலும் அதுக்கு எவ்வளவோ அறிவு இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஹேபிட்டேட்க்கு ஏத்த மாதிரி அதுக்கு எவ்வளவோ டிஃப்ரெண்டா ஸ்பெஷலா ஒரு பேர்டும் அதோட பிஹேவியர்ல இருக்கும். நம்ம கவனிக்கும் போது அது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த பேர்டு இப்படி பண்ணுமா, அந்த பேர்டு இப்படி பண்ணுமா அப்படின்னு கவனிப்போம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நான் ரொம்பலாம் பேர்லாம் சொல்லலை எல்லா பேர்ட்ஸுக்கும். ஏன்னா நம்ம பேர்லாம் வந்துட்டு ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம் எல்லா பேர்ட்ஸுக்கும். இங்க தமிழ்நாடுல இருக்கிற பேர்ட்ஸ் தான் அதுல இருக்க பேர் லைனா நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம். ஆனா இதோட பிஹேவியர் கத்துக்கிறது அதோட முக்கியம் இல்ல, அதோட எத்திக்ஸ் கத்துக்கிறது, அதோட பிஹேவியர்ஸ் கத்துக்கிறது எல்லாம் முக்கியம். ஒரு பேர்டோட பேரை கண்டு பார்த்த உடனே இது வந்துட்டு காக்கா, இது வந்து குயில் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இந்த குயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன? அது எவ்வளவு அழகா பூவும், அதெல்லாம் ஸ்பெஷாலிட்டி. அது மாதிரி எல்லா பேர்ட்ஸுக்கும் அது என்ன பண்ணும், எங்க வந்துட்டு அது இருக்கும். சில பேர்ட் தரையிலேயே உச்சி மரத்துக்கு போகாது. நான் சொன்ன மாதிரி ஹார்ன்பில் உச்சி மரத்துல இருக்கும், தரைக்கு வந்து அங்கெல்லாம் இருக்காது. சில பேர்ட்ஸ் தரையிலேயே தான் முட்டை வைக்கும், மரத்துல போயிட்டு தான் முட்டை வைக்கும்னு இல்ல, பேர்ட்ஸ் மரத்துல தான் முட்டை வைக்கும்னு இல்ல, தரையிலேயே தான் முட்டை வைக்கும். சில பேர்ட்ஸ் நாக்டர்னல், நைட்டு தான் இருக்கும். ஆந்தைகள் மட்டுமே நாக்டர்னல் இல்ல, நைட் ஜார்ட்ஸ் சில ஸ்பீஷிஸ் இருக்கு, அதுவும் நாக்டர்னல் தான். அது வந்து தமிழ்ல பக்கின்னுவாங்க. அதுவும் நாக்டர்னல் தான், நைட்டு தான் ஆக்டிவா இருக்கும். அப்புறம் காலையில இருக்கிற பேர்ட்ஸ் இருக்கு, வாட்டர் பேர்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி நம்ம எந்த இடத்துல இருக்குமோ அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி எவ்வளவோ பேர்ட்ஸ் இருக்கு. அதோட ஆச்சரியமான திங்ஸ் எவ்வளவோ இருக்கு, அதனால யூஸ் எவ்வளவு இருக்கு. அது வந்துட்டு இப்போ ஒன்னொன்னும் அழிஞ்சிட்டே வருது. அதோட ஹேபிட்டட் லாஸ், அதோட இந்த காட்டு அழிப்பு, அதனால எவ்வளவோ அழிஞ்சிட்டு வருது இல்ல. இப்ப எங்க வீட்டுக்கு கூட ஃப்ளவர் பெக்கர்னு சொல்லிட்டு ஒரு பேர்டு வரும், பேல் பில்டு ஃப்ளவர் பெக்கர். அந்த பேர்டு எங்க இருக்குன்னா வெஸ்டர்ன் காட்ஸ் ஃபுட் ஹில்ஸ்ல தான் இருக்கும். நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன், கோயம்புத்தூர் சுத்தி என்ன இருக்குன்னா வெஸ்டர்ன் காட்ஸோட ஃபுட் ஹில்ஸ் இருக்கு. ஆனா அது எதுக்கு இங்க கோயம்புத்தூருக்குள்ள சிட்டிக்குள்ள வந்துச்சுன்னு தெரியல. அப்போ இவ்வளவு தூரம் காடு அழிச்சு நம்ம சிட்டி பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதானே அதுக்கு அங்க ஹேபிட்டட். அது ஆக்சுவலி இங்க எல்லாம் காடா இருந்துக்கும், அது வீட்டுக்குள்ள போய் நம்ம தங்குறோம். அது வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி டீ பிளான்டேஷன் வைக்கிறோம். இந்த மாதிரி நம்ம போயிட்டு இதுக்காக கன்சர்வ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அதை பத்தி லேர்ன் பண்ணணும், அதை பத்தி நம்ம நிறைய கத்துக்கணும், அதை வந்துட்டு நம்ம லவ் பண்ணணும். ஒரு பேர்டையும் அந்த அப்பதான் வந்துட்டு நம்ம அதுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் கன்சர்வ் பண்றது. எல்லா பேர்ட்ஸையும் பார்க்கணும், அதை வந்து நோட் பண்ணணும், அப்புறம் புரிஞ்சுக்கணும். இப்ப நோட் பண்ணணும், நான் தூரமா இருக்குதான் பார்க்கணும் எல்லா பேர்ட்ஸையும். அப்புறம் துரத்தி விடக்கூடாது. கூடுல வந்துட்டு கூடு கட்டி இருந்துச்சு அப்படின்னா அந்த குஞ்செல்லாம் இருந்துச்சுன்னா இப்ப நம்ம தூரத்துல இருந்து தான் பார்க்கணும். ஒரு கூடு கட்டி இருக்குன்னா அதை நம்மளால போட்டோ எடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, தூரத்துல இருந்து பார்த்தாலே போதும். தூரத்துல இருந்து பார்த்தா அது கிளியரா தெரியாதுல்ல, அதுக்கு என்ன பண்ணலாம்னா பைனாகுலர்ஸ் வாங்கிக்கலாம். பைனாகுலர்ஸ் வந்து ஒரு டிவைஸ், அது வந்துட்டு தூரத்துல இருக்கிற பக்கத்துல காட்டும். அது ஒரு இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் வீட்ல இருந்து எல்லாத்தையும்
காட்டுக்குள்ள இருக்கிறது வாட்டர் பேர்ட்ஸ் இது நிறைய படிச்சு நிறைய கத்துக்கிட்டு அது மாதிரி பண்ணலாம். நான் எப்படி இதெல்லாம் கத்துக்கிட்டேன்னா, நான் சென்னையில இருக்கும்போது அரவிந்த் அமித்ராஜ்னு சொல்லிட்டு ஒரு அங்கிள் இருக்காங்க. அவங்க எனக்கு சென்னையில நிறைய இடத்துக்கு பேர்டிங் கொடுப்பாங்க. புலிகேட் லேக்குக்கு, அப்புறம் கிண்டி நேஷனல் பார்க்குக்கு, அதுக்குள்ள அதுக்கு கிண்டி நேஷனல் பார்க் இல்ல, அதுக்குள்ள வந்துட்டு நேஷனல் பார்க்குக்கு அங்க, அப்புறமா வந்துட்டு இங்க கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம் இந்த லாக்டவுன்ல ஹவுஸ் கிளாஸ் ரூம் சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. ரவீந்திர நட்ராஜன் ஒரு அங்கிள் இருக்காங்க. அவங்க வந்து அதை நடத்துனாங்க. ஒரு 100 நாள் 100 days 100 daysன்றது ரொம்ப பெரிய விஷயம். 100 daysம் அவங்க ஒரு பேர்டு அவங்களோட நாலேஜும் அதை வந்துட்டு நிறைய வந்துட்டு அவங்க கொடுத்தாங்க. அந்த 100 daysல இந்த பேர்ட்ஸ் பத்தியான பிஹேவியர்ஸ், இது எப்படி ஹண்ட் பண்ணும், அந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி இப்ப கூட அது நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு அதுல விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்களும் அதை சேர்ந்துக்கலாம். அப்புறம் இதே மாதிரி இந்த நிறைய பேர்ட்ஸ் பத்தி பாருங்க, அப்புறம் நிறைய இதை பத்தி கத்துக்கோங்க, வீட்டுல இருந்து அப்சர்வ் பண்ணுங்க. அப்புறம் தேங்க்யூ. அப்புறம் இந்த பேர்ட்ஸ் பத்தி வந்துட்டு கத்துக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு புக்ஸ் வேணும்ல. பேர்ட்ஸ் பத்தி கத்துக்கணும் இல்ல நம்ம வந்துட்டு இது என்ன சொல்றது, பேர்ட்ஸ் பத்தி பார்க்கணும், அதோட நேம் பார்க்கணும். ஒரு பேர்ட்ஸ் பார்த்துட்டீங்க, கண்டுபிடிக்கணும், இல்ல அது என்ன பண்ணுறது பேசிக்கா கத்துக்கணும்னா இதை பத்தி பேசிக் கத்துக்கிறது இந்த புக் கத்துக்கலாம். இது பேர் வந்து அதுவும் அந்த பறவை போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. இது சா முகமது அலின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க எழுதியிருக்காங்க. அவங்களோட இது பேசிக்கா டெக்னிக்கலா நிறைய விஷயம், இது தமிழ் புக் தான், டெக்னிக்கலா நிறைய விஷயம் இதுல இருக்கு. நீங்க பேசிக்கா என்னென்ன பறவைகள் பண்ணும், அதோட பிஹேவியர்ஸ், அத பத்தி எல்லாமே இந்த புக்ல டீடைலிங்கா இருக்கு. ஃபர்ஸ்ட் இத படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறதுனா இது உங்களுக்கு வெரி வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கைடு, ஃபீல்ட் கைடு இருக்கு இந்த புக்கு. இது வந்து ஒரு இங்கிலீஷ் புக்கு, பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட் சொல்லிட்டு இந்தியால எந்தெந்த இப்போ இதுலயே வந்துட்டு இங்க சைடுல இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல மேப்ல கொடுத்துருக்காங்க, கிரீன் ரெசிடென்ட் அந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு ஒரு பிக்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்லா நம்மளுக்கு பார்த்த உடனே எந்த வேர்டுன்னு கண்டுபிடிக்கணுமா, அது ரெசிடென்டா மைக்ரேஷனான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த புக்கு ரெண்டுமே வந்துட்டு அதுவும் அந்த பறவை போல ரொம்ப பேசிக், படிச்சுட்டு நீங்க வந்துட்டு பேர்டிங் ஆரம்பிக்கணும்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் இந்த இந்தியன் சப்கான்டினென்ட் நீங்க வாங்கி வச்சுட்டீங்கன்னா நீங்க பேர்டிங் பார்க்க 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 எப்பவுமே யூஸா இருக்கும். அதுக்கப்புறமா இதை தவிர எவ்வளவோ புக்ஸ் இருக்கு மேல மேல படிக்கிறதுக்கு, அது எல்லாமே நீங்க வந்துட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். தேங்க்யூ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை ஆன்சர் பண்றேன். தெரியலன்னா கண்டிப்பா திருப்பி நான் வந்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பா தேடி கொடுக்குறேன். ஓகே இஷானி, ரொம்ப அருமையா வந்து பறவைகளை பத்தி நிறைய விஷயங்கள், எங்களுக்கு தெரியாத விஷயங்கள், யாருக்கும் தெரியாத விஷயங்கள் வந்து அருமையா வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. காயத்ரி மேடத்திட்ட கேட்டேன் நான், மேடம் நான் வந்து என்னன்னு போடுறது, இவங்க பட்டாம்பூச்சி பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, அதற்கான தேடல்கள்ல இருக்கிறாங்க, பாம்புகளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, அதுவும் நிறைய தேடி தேடி படிக்கிறாங்க, அப்புறம் வந்து பறவைகளை பத்தி இப்படி ஒவ்வொரு உயிரினங்களை பத்தி நிறைய இவங்க தேடி தேடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பறவையியல் ஆர்வலர்னு போட்டுக்கலான்னு பார்த்தா அப்படி இல்லாம நிறைய உயிர்களை பத்தி இவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க, என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, என்னுடைய பொண்ணு 8ஆம் வகுப்பு மாணவி அப்படின்னு மட்டும்தான் போட சொன்னாங்க, தயவுசெய்து வேற எதுவும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒரு 8ஆம் வகுப்பு மாணவி இன்னைக்கு ஒரு மின்மணி அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலேருந்து ஆரம்பிச்சு இப்போ ஓகே, இப்பதான் கேக்குது. பேசுங்கயா, கேக்குது. ஓகே 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 ஓகே. ஏன்னா அவங்க ஒரு மின்மினி அப்படிங்கிற ஒரு புத்தகத்திலேருந்து உயிரினங்களை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து நிறைய புத்தகங்களை அது சார்ந்த உயிரினங்கள் சார்ந்த புத்தகங்களை அவங்க படிச்சிருக்கிறாங்க. படிச்சதன் அடிப்படையில் அவங்களுக்கான நிறைய தேடுகள் இருக்குது. அவங்க எஃபி பக்கம் போய் பார்த்தோம்னா, காயத்ரி மேடம் எஃபி பக்கம் போய் பார்த்தோம்னா இஷானி வந்து தவழ்ந்துகிட்டே எல்லாம் போயிட்டு ஒவ்வொரு உயிரையும் வந்து தேடி தேடி அது எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இவ்வளவு விஷயங்கள் பகிரக்கூடிய ஒரு நபரா இஷானி இருக்கிறாங்க.
உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏதாவது கேள்விகள் இருந்தா நீங்க வந்து கேட்கலாம். தயவுசெய்து இப்போ நான் மியூட் எடுத்துடுறேன். எல்லாருக்கும் இந்த சாட்ல விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாரும் வந்துட்டு சூப்பர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கிறதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. வேற டவுட் இருந்தா கண்டிப்பா கேளுங்க. ஓகே, சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ சார். சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ. ரொம்ப அழகா பேசுனீங்கம்மா. தேங்க்யூ. சாயிலமாறன் சொல்லுங்க. நான் எங்க இருக்கேன்னு பாருங்க. நீங்க எங்க இருக்கீங்க? லைட் ஆஃப் பண்ணி ஜாலியா இருக்கீங்க. ஓகே, ஜாலியா இருக்கீங்களா? ஓகே சாயிலமாறன். அதுவும் இருட்டறையில. ஓ, இருட்டறையில ஜாலியா இருக்கீங்க. விஷாவி ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப எளிமையா சொன்னீங்க. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. தேங்க்யூ. என்ன பாப்பா? ஹலோ, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்க மட்டும் இப்போ வந்து கொஸ்டின் எழுப்பலாம். தயவுசெய்து வந்து நீங்க இஷானி கிட்ட ஏதாவது கேள்வி கேட்க விரும்புங்கன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் உங்களை மட்டும் அன்மியூட் பண்ணி விடுறேன். சாய்ஸ்ரீ, ஒரே ஒரு நிமிஷம். சாய்ஸ்ரீ, நேத்ராஸ்ரீ, நேத்ராஸ்ரீ கேளுங்க. நேத்ராஸ்ரீ, நிறைய பிளான்ஸ் எல்லாம் வந்து அனிமல்ஸ் சாப்பிடுற பிளான்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஏன் சாப்பிடுது? அது சாப்பிடலாமா? ஒரே நிமிஷம், வாய்ஸ் கொஞ்சம் வந்து பிரேக் ஆயிட்டு கேக்குது கரகரன்னு. இப்ப கிளியரா கேக்குதாக்கா? நேத்ரஸ்ரீ, ஏன்னா உங்களுக்கு வாய்ஸ் அங்கே கிளியரா இல்லை, பேக்ரவுண்ட் சத்தம் வருது. உங்க கொஸ்டினை வந்து தயவுசெய்து சாட்ல போட்டு விடுங்க. இஷானி வந்து அதுக்கு பதில் சொல்லுவாங்க. அடுத்து ஒரே நிமிஷம். சந்திரசேகரன் வெங்கடேசன், நீங்க கேள்வி கேட்கலாம். ஓகே, அனிருத், ஒரே ஒரு நிமிஷம். அனிருத் எடுத்துறேன். அனிருத் கேளுங்க. கேள்வி இருக்கா அனிருத்? ஆமா சார். கேளுங்க அனிருத், கேளுங்க. அக்கா, ஹம்மிங் பேர்ட் எதை சாப்பிடும்? ஹம்மிங் பேர்டா? ஆமாங்க அக்கா. ஹம்மிங் பேர்ட் வந்துட்டு பூல இருக்கிற தேன் குடிக்கும். எந்த மெட்டீரியல் அது யூஸ் பண்ணும் நெஸ்ட் பில்ட் பண்றதுக்கு? என்னது, திருப்பி சொல்ல முடியுமா? நெஸ்ட் பில்ட் பண்றதுக்கு எந்த மெட்டீரியல்ஸ் அது யூஸ் பண்ணும்க்கா? நெஸ்ட் பில்ட் பண்ணவா? மெட்டீரியல் கன்ஃபார்மா தெரியல. அது கண்டிப்பா வந்துட்டு இது இலை அதெல்லாம் கெச்சு இது யூஸ் பண்ணாது. அதுக்கப்புறம் ட்ரீஸ் வந்துட்டு இது பண்ணும். அதனால ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி சின்ன சின்ன குச்சி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணும். ஓகே, அடுத்து வந்து சாய்ஸ்ரீ ஒரே ஒரு நிமிஷம். ஆமா, அப்புறம் அனிருத், இந்த இது ஹம்மிங் பேர்ட் வந்து இந்தியால இல்ல. இந்த அது வந்துட்டு இந்தியாவோட பேர்ட் இல்ல. ஹம்மிங் பேர்ட் மாதிரி இந்த சன் பேர்டும் வந்து நெக்டர்ஸ் குடிக்கும். ஆனா ஹம்மிங் பேர்ட் அதோட சன் பேர்டோட ரொம்ப குட்டி. ஓகே, சாய்ஸ்ரீ நீங்க வந்து கேள்வி கேட்கலாம். சாய்கரணியா, அவங்கள அன்மியூட் பண்ணிருக்கேன், நீங்க கேள்வி கேட்கலாம். அக்கா, அந்த ஈகிள் வந்து அனிமல் எப்படி சாப்பிடுக்கா? என்னது, அது ஈகிள் வந்து அனிமல், அதுக்கப்புறம் எனக்கு ஒழுங்கா புரியல.
ஈக்கு வந்து அனிமல் வாட்டர் இருக்கா, அப்ப வந்து அது எப்படி அந்த அனிமலோட ஓஹோ, ஈகிள் எல்லாமே வந்துட்டு அனிமல்ஸ் சின்ன சின்ன இத சாப்பிடும்ல, அதுக்கான மூக்கு பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும், நல்லா கூர்மையா இருக்கும், நல்லா ஷார்ப்பா இருக்கும். அது வந்துட்டு அதோட ஒரே ஒரு நிமிஷம். அடுத்து ஹேண்ட் ரைஸ் நிறைய பேர் பண்ணியிருக்கீங்க. ஒரே ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். கௌசிகா. கௌசிகா மட்டும் வந்து மியூட் எடுத்துங்க. கௌசிகா கேட்டுற. கௌசிகா மட்டும் மியூட். நீங்க கேளுங்க. இஷானி சூப்பரா சொன்ன. ஸ்ரீநிதி பிரபார். கிங்ஃபிஷர் வந்து என் அக்கா கேட்கணுமா? தயவுசெய்து என்னன்னா நான் கூப்பிடுறேன் மட்டும் நீங்க வசதியா இருக்கும். ஸ்ரீநிதி பிரபாகர், சாயிலமரன் கொஞ்சம் மியூட்ல இருங்க. ஹம்மிங் பேர்ட் வந்து இந்தியன் பேர்டா? சரி, ஓகே. கௌசிகான்னு சொல்றவங்க வந்துட்டு ஹம்மிங் பேர்ட் வந்து இந்தியன் பேர்டான்னு கேட்டாங்க. தான் இருக்கு, அது இந்தியன் பேர்ட் இல்ல, அது இந்தியால. ஓகே ஷானி, thank you. உலகத்திலே இருக்கிறது சின்ன பேர்ட். thank you ஷானி. எத்தனாவது படிக்கிற? ஓகே, அடுத்து விவோ 1601. அவங்க கேள்வி கேட்கலாம். ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்கவங்கள. விவோ 1601. நீங்க மியூட் எடுங்க தம்பி. நீங்க மியூட் எடுத்துக்கலாம். எத்தனாவது படிக்கிறீங்க? நான் 8th படிக்கிறேன். 8th. ஓகே. வினுதாஸ்ரீ நீங்க மியூட் எடுத்துங்க. வினுதாஸ்ரீ மட்டும் மியூட் எடுத்து நீங்க கேட்கலாம். சார், அந்த புக் பேர் என்னது? இங்கிலீஷ் புக். ஒரே நிமிஷம். இங்கிலீஷ் புக் வந்துட்டு பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சப்கான்டினென்ட் இருக்கு. தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியும். சொன்னா ஃபெமிலியரா எந்த ஊரு? இஷானி எந்த ஊர் நீனு? நானா கோயம்புத்தூர். எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? ரெண்டுமே எப்படி நான் கேட்பேன். குழந்தைகளை என்னன்னா அவங்க 8ஆம் படிக்கிறாங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. இது இல்லாம பறவைகளை பார்த்து ஏதாவது கேள்வி இருந்துச்சு நீங்க கேட்கலாம். உண்மையிலே உங்க ஆர்வமான ஒரு கேள்வி. இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்களே, அப்பனா அவங்க எத்தனை படிக்கிறாங்க அப்படின்னு. ஸ்ரீநிதி பிரபாகர், நீங்க வந்து 1601 வந்துட்டு கேட்க சொன்னீங்க, கேட்கவே இல்லை. அவர் இப்ப கேட்டாரு. விவோ 1601 கேள்வி கேட்டீங்களா? நீங்க மியூட் எடுத்துங்க. கேளுங்க. என்ன கேக்குறா? ஹம்மிங் பேர்ட் தேனை சாப்பிடுன்னு சொல்லிருக்கீங்க. இப்போ ஹனி பீ ஒரு ஃப்ளவர்ல இருந்து ஒரு இது எடுத்துட்டு போய் அதோட எச்சியை துப்பி தான் அத வந்து ஹனி ஆக்கும். ஹம்மிங் பேர்ட் எப்படி ஸ்ட்ரைட்டா ஃப்ளவர்ல இருந்து சாப்பிடும்? என்னன்னா அது வந்து ஓகேவா, அது எல்லா பூல இருந்து நெக்டர் தான் குடிக்குது. பூல இருக்கிற அந்த உள்ள வந்துட்டு எல்லோ கலர்ல ஒரு மாதிரி இருக்கும்ல, அதுல இருந்து அது நெக்டர் குடிக்கும். பட்டர்ஃப்ளைஸ் கூட வந்துட்டு சக் பண்றது இருக்கும், அது எல்லாம் நெக்டர் தான். ஹனிபீ கூட அது ஹனியா எடுக்குது இல்ல, நீ சொன்ன அது வந்துட்டு கூட்ல தான் போய் எடுத்து ஹனியா மாத்துது. சோ அதே மாதிரி இது வந்து ஹனியாவே குடிக்காது, இது எதுவுமே ஹனியாவே குடிக்காது, அது வந்து நெக்டர் தான் சாப்பிடுது. நெக்டர் சொன்னா அது வந்து
அது வேற, ஹனி வேற, எனக்கு வேற. ஓகேவா? இஷானி அக்கா சார் கொஸ்டின் கேட்கலாமா சார்? இஷானி அக்கா சொல்லுங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா? ஸ்ரீநிதி பிரபாகர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தீங்க, நீங்க மியூட் எடுத்துட்டு கேளுங்க. மியூட் எடுத்துட்டு நீங்க கேளுங்க. உங்களுக்கு எப்படி இந்த பேர்ட்ஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணீங்க? அப்புறம் எப்படி உங்களுக்கு இவ்ளோ இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க? ஓகே ஓகே. என்னன்னா இந்த பத்தியும் ரிசர்ச் பண்ணல. ஃபர்ஸ்ட் எல்லாமே நான் சாதாரணமா பேர்ட் வாட்சிங் தான் பண்றேன். இந்த மாதிரி பேர்ட் வாட்சிங் தான் பண்றேன். பேர்ட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட்ன்றது இந்த மாதிரி பேர்ட் வாட்சிங்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சொல்றது, இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறது. அப்புறம் எங்க அம்மா அப்பா வந்துட்டு இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்துட்டு கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் இந்த பேர்ட்ஸ் பத்தி தெரிஞ்ச உடனே உங்களுக்கு அதை பத்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா அப்படி உங்களுக்கு அத பத்தி எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதே மாதிரி நான் எந்த ரிசர்ச்சும் பண்ணல பேர்ட்ஸ் பத்தி. ஓகே ஓகே. காயத்ரி விவேக் ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க தங்கை சகோதரி. ஓகே நன்றி. காயத்ரி விவேக், நீங்க ஏதோ கேள்வி கேட்க வந்திருக்கீங்க, கேளுங்க. சிக்ராங்கிற பேர்ட் வந்து கழுகுன்னு சொன்னீங்க, அது கழுகா? கழுகு இல்ல, எனக்கு தமிழ் வந்துட்டு எல்லாமே பேரு டிஃபரன்ஸ் தெரியல. ஏன்னா அது ஒரு ஃபால்கன் சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன். அது இங்கிலீஷ்ல வந்துட்டு நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. கைட்ஸ் இருக்கு, அப்புறம் ஈகிள்ஸ் இருக்கு, ஃபால்கன்ஸ் இருக்கு. அந்த பருந்து, கழுகு அந்த மாதிரி தமிழ்ல டிஃபரெண்டா சொல்றாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி இது நிறைய விதமா பிரிக்கிறாங்க. சிக்ரான்றது தமிழ் ஏதோன்னு நினைக்கிறேன், அது எனக்கு கரெக்டா தெரியல. கேளுங்க. அது சிக்ரா வந்துட்டு வல்லூர் வகையை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க. மீட்ல இருங்க. தெரியல. வல்லூருங்கிறது தான் வந்து சிக்ரா. அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ஓகே. நேத்ரஸ்ரீ ரொம்ப நேரம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஓகே ஓகே. ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க போட்டுடுங்க. நம்ம நேத்ரஸ்ரீ, நீங்க உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப சொல்லுங்க. சாயிலமரன் நான் பேசணும் சார். பேசுங்க சாயிலமரன். ஈஷானி விவேக் கிங்ஃபிஷர் என்ன சாப்பிடும்? கிங்ஃபிஷர் வந்துட்டு கிங்ஃபிஷர் வந்துட்டு ஒரு வகை இல்ல, அது பல வகை இருக்கு. ஓகேவா? இப்போ கிங்ஃபிஷர் இருக்குல்ல, அது ஒரு அதுதான் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் சாப்பிடும். சின்ன சின்ன பாம்பு, புழு, அப்புறம் மீன் கூட சாப்பிடும். சில கிங்ஃபிஷர் இருக்கு, அது வந்துட்டு தண்ணி கிட்ட தானே இருக்கும். மத்த கிங்ஃபிஷர்லாம் அதெல்லாம் நண்டு சாப்பிடுமா? நண்டெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட ஓகே அது கூட பிடிச்சு சாப்பிடும். அந்த மாதிரி ஒரு கிங்ஃபிஷர், ஓரியண்டல் கிராஃப்ட் கிங்ஃபிஷர் அந்த மாதிரி. ஓகே நேத்ரஸ்ரீ, நீங்க கேள்வி வந்து சாட்ல போட்டுருங்க நேத்ரஸ்ரீ. ஏன்னா உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப லவுடா இருக்கிறதுனால ஏதோ கிளியரா வரல. உண்மையிலே இவ்வளவு குழந்தைகள் வந்து இவ்வளோ கேள்விகளோட இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பறவைகளை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருக்குன்னு தெரியுது. நிச்சயமா வந்து இஷானி விவேக்க நம்ம இன்னொரு முறை கூப்பிடுவோம். இன்னும் நம்ம அவங்கள்ட்ட இருந்து பாம்புகளை பத்தி, பட்டாம்பூச்சிகளை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இன்னும் நிறைய உயிரினங்களை பத்தி நிறைய தேடி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. அது சார்ந்த ஆய்வுகள் இருக்கிறாங்க. இன்னும் பறவைகளை பத்தி அவங்களால இன்னும் நிறைய செய்திகள் நம்ம கிட்ட பகிர முடியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 1.5 மணி நேரம் வந்து நம்ம கிட்டயே சின்ன குழந்தை இவ்வளவு விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொண்டு பேசியிருக்காங்க, பகிர்ந்திருக்காங்க போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹலோ சார், அந்த விவோ 1601 ரொம்ப நேரமா வெயிட்டிங்லயே இருக்காரு. அவர் ஒரே ஒரு டைம் அலோ பண்ணுங்களா? அவர் கேள்வி கேட்டார் நினைக்கிறேன். விவோ 1601 கேள்வி கேட்டீங்கல்ல? எஸ் கேட்டேன். அப்போ ஓகே 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 நன்றி. ஓகே நன்றி. ஓகே சார், சர்டிபிகேட்
ஓகே. இன்றைய நிகழ்வு வந்து கணேஸ்வர் கூட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவரும் வந்து பறவைகள் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து துளிர் பத்திரிகையில எழுதுவாங்க. நிறைய பத்திரிகை எழுதிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பேர்ட் வாட்சர். கணேஸ்வர் ஒரே ஒரு நிமிஷம். கணேஸ்வர் இருக்கீங்களா? கணேஸ்வர் கணேஸ்வர் ஓகே ஓகே இருக்கேன் சார். கணேஸ்வர் சார், என்னன்னா இந்த புத்தக நண்பன் சார்பா இந்த சான்றிதழை நீங்க வந்து கொஞ்சம் படிச்சு சொல்லிடுங்க. நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை போயிருங்க இசானி பத்தின விஷயங்களை. தயவுசெய்து எல்லாரும் மியூட்ல இருங்க. தயவுசெய்து ஒரே ஒரு நிமிஷம். ஒரே ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. Congratulations, Ishani. Congratulations, Ishani. Thank you. Ganesh sir, இது Ishani sir. அவ்வளோலாம் எனக்கு தெரியாது பேர்ட்ஸ் பத்தி. அவங்கள என்னோட நான் பேசுறது அட்டென்ட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க வந்துட்டு இங்க சொன்னது ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே, நன்றிமா. ஸோ குறிப்பாக தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் நாகை மாவட்டம் இந்த புத்தக நண்பன் நிகழ்வை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி வருவதற்கு அனைத்து மாவட்ட நிர்வாகிகளுக்கும், குறிப்பாக மனத்துணைநாதன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். ஸோ பார்ட்டிசிபேஷன் பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா நான் என்ன சொல்லணும்னா, நான் இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய வெபினார்ஸ் கண்டக்டும் பண்ணியிருக்கோம். நிறைய வெபினார்ஸ் நான் அட்டெண்டும் பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற பெரியவர்கள் பேசுவதை காட்டிலும் ஸோ ஒரு மிக ஒரு இளம் வயது ஆர்வலருக்கு இவ்வளவு மாபெரும் சப்போர்ட், இவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு இளம் ஆர்வலர் இயற்கையை பற்றி பேசினா எந்த அளவுக்கு வந்து ஆழமான ரீச் இருக்கும், அது மற்றவர்களுக்கும் போய் சென்று சேரும் அப்படிங்கிறது இந்த நிகழ்வு உணர்த்தி இருக்கிறதா நான் வந்து நம்புறேன். ஸோ இஷானியோடைய ஏன்னா வந்து முதல்ல அரவிந்த் அமிர்தராஜ் அவர்களோட பள்ளிக்கரணைக்கு போன நாட்கள் தொடங்கி ஸோ முதல்ல எப்படி வந்து பறவை நோக்குதலை துவங்க வேண்டும் அப்படிங்கிற நிலையில இருந்து இன்னைக்கு இஷானி அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு கருத்தாளராக வளர்ந்திருப்பது அப்படிங்கிறது, இதுதான் எங்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்து எங்களுக்கு என்னன்னா இதுதான். ஸோ இப்படி ஒரு இளம் ஆர்வலர் கருத்தாளராக மாறணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இதை பேசுறது தான் இன்னைக்கு வந்து ஆட்களே இல்லை. பெரியவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அஜெண்டா வேற மாதிரி கூட கொண்டு போய் சேர்ப்பதுல, அதுவும் ஒரு இளம் வயது நபர் பேசுறாங்க அப்படிங்கிறதே வந்து மிகவும் சிறப்பிற்குரிய விஷயம். ஸோ டாக் ஆல்மோஸ்ட் இஷானி பேசுனதுல வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் டாக் வந்து நான் கேட்டேன். ஸோ துவக்கத்திலிருந்து முடிவு வரை நீங்க ஒரு விஷயம் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, அவங்க பேசுறது எல்லாமே வந்து ஒரு கருத்தாகவோ இல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவோ அவங்க வந்து சொல்லல. ஸோ ஒவ்வொரு விஷயம் அவங்க அந்த குறிப்பா அந்த டோடோ பத்தி எல்லாம் சொல்லும் போது எந்த அளவுக்கு அவங்க ஆழமா அவங்க வந்து அதை ஃபீல் பண்ணி சொன்னாங்க அப்படிங்கறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவ்வளோலாம் வந்து பல்லுயிரியம் இருக்கே, ஸோ இதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது, ஸோ அப்படிங்கிற அந்த கவலையும் ஏக்கமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறத இஷானி அவர்கள் மிக சிறப்பா அதை
பிரதிபலிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ அதற்காக அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இதை போன்று ஸோ இவர்கள் இஷானிக்கு வந்து உறுதுணையா இருக்கக்கூடிய அவருடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தும். ஏன்னா ஒவ்வொரு பெற்றோரும் எப்படி வந்து இன்னைக்கு சூழல்ல வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவர்களும் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஏன்னா அனைவரும் வந்து மதிப்பெண் அடிப்படையில தான் வந்து மதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது இயற்கையை பற்றி நேசிக்கிறது தான் வந்து அதுதான் மதிப்பு, அதுதான் உண்மையான மதிப்பெண் அப்படிங்கிறத புரிந்து கொண்டு செயல்பட்டு வரும் பெற்றோருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தும் மீண்டும். சோ இதை போலவே ஒவ்வொருவரும் அவர்களுடைய வீட்டுல, ஏன்னா இயற்கை பாதுகாப்பு, பறவைகள் பாதுகாப்புங்கிறதெல்லாம் வந்து யாரோ ஒரு 2 பேர் 3 பேர் பேசுறதுனால நிகழுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயம் கிடையாது. ஒரு குடும்பமே வந்து குடும்பத்துல அந்த பேச்சு நிகழணும். எப்படி வந்து நம்ம ஒரு படத்துக்கு போனா, ஒரு புது படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து பாத்தியா அந்த படம் நல்லா இருக்குல்ல, அந்த ஹீரோ எப்படி இருக்காரு, இந்த பாட்டு நல்லா இருக்குல்ல இந்த படத்துல அப்படின்னு குடும்பத்துல அந்த படத்தை பத்தி எப்படியும் கண்டிப்பா பேசுவோம். அந்த மாதிரி இயற்கை அப்படிங்கிறது ஒரு பேசுபொருளாக ஒவ்வொருத்திலும் அமையணும் அப்படிங்கிறது என்னை போன்ற ஆர்வலர்களுடைய விருப்பம். சோ அதற்கு இந்த புத்தக நண்பன் நிகழ்வு, இஷானி, அவருடைய பெற்றோர் அனைவருமே வந்து மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்காங்க அப்படிங்கிறதுல நான் பெருமை அடைகிறேன். சோ என்னை இந்த ஒரு சிறு வாழ்த்துறை வழங்குவதற்கு அழைத்த மனத்துணைநாதன் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி. ஓகே தொடர், நிறைய விஷயங்கள் வந்து கணேஸ்வர் வந்து இஷானியை பத்தி சொன்னாங்க. வந்து கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. ஆரம்பத்துல எங்களுக்கெல்லாம் கணேஸ்வரை பத்தி தெரியும். அவருடைய வகுப்புலாம் நாங்கள் அட்டன் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு வந்து இஷானுடைய வகுப்பு அவர் சொன்ன மாதிரி ஒரு இளம் தலைமுறை ஒரு சின்ன வகுப்பு தான் படிச்சுட்டு இந்த படிச்சுட்டு போது இவ்வளவு அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் மிகப்பெரிய ஒரு ஆர்வலராக கட்டாயம் வருவாங்க நம்பும்போது இருக்குது. அவங்களும் நம்பாட்ட திறந்தவங்க. இஷானிக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் குமரேஷ் நம்மகிட்ட இருக்கு. இந்த கிளியை எப்படி செய்யுது, அந்த காக்கா மட்டும் ஏன் அப்படி இருக்கு, அப்படி இப்படின்னு முதல்ல அந்த குழந்தை பருவத்துல ஏற்படுற கேள்வி இருக்குங்க. இந்த கேள்விதான் முக்கியம். கல்விங்கிறதே கேள்விதான். இன்னும் சொல்ல போனா வெறும் பதில் சொல்வதல்ல கேள்வி. கேள்வி கேட்க வைக்கிறது தான் நல்ல கேள்வி. அப்படி கேள்வி கேட்கிற குழந்தைகளை மேலும் மேலும் தூண்டி விடுறது, அதை வளர்த்து விடுறது. தொணு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத, அப்படி படத்தை படி அப்படின்னு சொல்லாம இந்த மாதிரி பாட புத்தகத்தை தாண்டி இருக்கிற விஷயங்களை தேடுறதுக்கு அதுக்கான சூழலை அமைச்சு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வகையில இஷானியோடைய பெற்றோருக்கு எனக்கு மனம் திறந்த பாராட்டு. ஏன்னா பெற்றோர்கள் யாருன்னா வீட்டில் இருக்கிற ஆசிரியர்கள் சொல்லுவாங்க. ஆசிரியர்களை வந்து பள்ளியில் இருக்கிற பெற்றோர் என்றும், பெற்றோர்களை வந்து வீட்டில் இருக்கிற ஆசிரியர்கள் என்று சொல்லுவாங்க. ஆசிரியர்னா இது மறுபடியும் தான். நல்ல ஆசிரியர் வந்து கேள்வி கேட்க தூண்டுவார். கேள்வி கேட்கிறவங்கள ரொம்ப ரொம்ப ஊக்கப்படுத்துவார், என்கரேஜ் பண்ணுவார். அதை பெற்றோர்களும் புரிஞ்சு கொண்டு தங்கள் குழந்தையோட இந்த ஆர்வத்தை கரெக்டா அடையாளம் கண்டுபிடிச்சு அதை அதற்கான புத்தகங்கள் இதுக்கான ஏன்னா பாம்பு பற்றெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்ற போது மிக முக்கியமான விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாக பாம்புனாலே பயம் தான் நம்ம வளர்த்து வந்திருக்கிறோம். அப்படி இல்லாம அதை பற்றிய அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதுல முக்கியமானது என்னன்னா இந்த மாதிரி பறவைகள், பூச்சிகள், பாம்புகள், இன்னும் அத்தனை உயிரினங்களை பற்றி தெரிந்து கொள்ற போது நம்ம மனசுல என்ன வந்து பதியும்னா, வெறும் அறிவு இல்ல, நம்ம இந்த பூமியில நமக்கு எவ்வளவு இந்த பூமியில வாழ்றதுக்கு நமக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதே உரிமை இந்த பூமியில இருக்கிற அத்தனை உயிருக்கு இருக்கு. பூச்சியில இருந்து பெரிய விலங்குகள் வரைக்கும் அத்தனைக்கு இருக்கு.
அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்படும். அதுதான் அந்த உலகத்தை எல்லா மனிதர்களையும் நேசிக்க வைக்கும். இதுல யாரும் பெரிய ஆள் கிடையாது, யாரும் மட்டமானவங்க கிடையாது, எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிற உணர்வு இந்த இதுல கூட இப்படி கூட வரும். இதுல அப்படியான ஒரு விஷயத்தையும் இஷானி நம்ம குழந்தைகளுக்கும் சலீம் அலி போன்றவர்கள் தங்களுடைய ஆராய்ச்சியால் தொடக்கத்துல சார்லஸ் டார்வின் பத்தி